காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை ஆய்ந்தோட செய்வி கர்த்தரே. காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை ஆய்ந்தோட செய்வார் நம் கர்த்தரே. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் நீரூற்றை போலவே நீருப்பாய். வறட்சியான காலங்களில் உன்னாத்மாவை திருப்தியாக்குவார். வறட்சியான காலங்களில் உன்னாத்மாவை திருப்தியாக்குவார். பாருங்க, வேதம் வார்த்தைகள் சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீர்ச்சை போலும் இருப்பாய். சில நேரங்களிலே சில ஜனங்க அநேகராக இருக்கிற நாம் வனாந்தரமான இடத்துல தங்குகிற, தனியாக தங்குகிற ஒரு மனிதனை போல, மனுஷியை போல நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே ஆறுகளையும் பாய்ந்தோடு செய்ய வல்லவராக இருக்கிற கர்த்தர் அவர். எதை குறித்தும் கவலைப்படாம ஆண்டு மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் நிச்சயமாய் ஒரு நாள் வனாந்தரமாய் இருக்கிற உன் இடத்துல தண்ணீர் பாய்ந்து வரும். அப்பொழுது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீர்ற்று போலும் உன்னை கர்த்தர் மாற்றுவார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, ஒன்றுமே இல்லாத சோர்ந்து போன நிலைமையில இருக்கிற உன்னை, எனக்கும் தண்ணீர் கிடைக்குமா, இங்கே மழையும் பெய்யலையே ஒன்றும் பெய்யலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, ஒன்றும் இல்லையே, என்னை கவனிக்கிறது கூட ஆள் இல்லையே அப்படின்று எண்ணிக்கொண்டிருக்க உன்னை கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீற்று போலும் இருப்பாய். அப்படி என்றால் உன்னை நான் ஆசீர்வதித்து அழகான எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து சுகத்திலையும் ஆரோக்கியத்திலையும் சமாதானத்திலையும் செழிப்பிலையும் நீ சந்தோஷமாக இருந்து உன்னை சுற்றிலும் அழகான தோட்டத்தை போல உன்னை தேடி எல்லாரும் வருவாங்க. உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்கெல்லாம் உன்னிடத்துல கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து உன்னிடத்தில் அவர்கள் ஓடி வருவாங்க. அந்த ஒரு நிலைமையை நான் உண்டாக்குவேன். வனாந்தரத்திலே ஆறுகளையும் அவாந்தரத்திலே தண்ணீர்களையும் பாய்ந்தோடு செய்ய வல்லவராக இருக்கிற கர்த்தர் இதை செய்து முடிக்காமல் இருப்பாரா? அவரை நம்பி இருக்கிறோம். அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். கவலைப்படாம சோர்ந்து போகாம அவர் மேல் காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆமென். God bless you. Have a wonderful day.